Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தலைவருடைய பேட்டர் ட்ரைலருக்கு பல செலிபிரிட்டிஸ் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம எதிர்பார்த்ததை விட ட்ரைலர் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. முதல்ல யூடியூப் இந்தியா பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்ட் மீட்ஸ் ப்ரெசன்ட் மீட்ஸ் எ ஹோல் லோட்டா ஆக்ஷன் இந்த பேட்டர் ட்ரைலர் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேட்டர் ட்ரைலர் கொலை மாஸ் மரண மாஸ் எது வேணாலும் சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு சி அவர் தலைவர் விஷஸ் டு ஃபுல் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து விஜய் டிவியுடைய ஆங்கர் ரம்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ ஹேவன்ட் ஸ்டாப்டு ஸ்மைலிங் ஆர் வாட்சிங் திஸ் ட்ரைலர் ஃபார் த லாஸ்ட் 45 minutes. மை கில்லர்ஸ் வாக் தலைவர் இஸ் பேக் அண்ட் ஹவ் மாசிஃபைடு கிளாசிஃபைடு தெரிஃபைடு சூப்பர் ஸ்டார் ஃபைட் வெயிட்டிங் டு கெட் ரஜினிஃபைடு அப்படின்னு சந்தோஷத்தில் கொந்தளிச்சிருக்காங்க. அடுத்து காமெடி நடிகர் சதீஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாவ் 90s தலைவர் இன் 2018 பேட்ட மரண மாஸ் தலைவா கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் அனிருத்க்கு நன்றி சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சொல்வதெல்லாம் உண்மை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதான் பேட்ட ட்ரைலர் பார்த்தேன், லுக்ஸ் ரியல் மரண மாஸ், ரஜினி சார் செம்மையா இருக்காரு, சில காட்சிகளை பார்த்துட்டு இது சிவகார்த்திகேயன் தானே அப்படின்னு நினைச்சிட்டேன், சூப்பர் ஸ்டார் ரொம்ப இளமையா இருக்காரு, அழகா தெரிகிறாரு, சிம்ரன் சூப்பரா இருக்காங்க, கார்த்திக் சுப்ராஜ் ஏதோ மேஜிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயக்குனர் கௌதம் மேனன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, the trailer if at all anybody hasn't seen it as it the trailer rocks the scene, bravo Karthik Subaraj, can't wait to get Rajinified now, needless to mention lovely to see Rajini sir in his elements, so easy and natural and full of style and grace அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ராகவா லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் ப்ளோயிங் நோ வேர்ட்ஸ் டு டெல், தலைவர் வேற லெவல், தேங்க்ஸ் டு கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சன் பிக்சர்ஸ், இட்ஸ் தீபாவளி ஃபார் ஆல் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் டுடே இன்க்ளூடிங் மீ, குத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து விக்ரம் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, பேட்டர் ட்ரைலர் வாவ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு என்ஜாயிங் தி சூப்பர் ஸ்டார் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கெட் ரஜினிஃபைடு தலைவர் ரெஜ், த அன்ஸ்டாப்பபிள் பினாமினன் கண்டினியூஸ் ஹிஸ் ஸ்டைல் கரிஸ்மா அண்ட் பியூர் மேஜிக், ஹேர் வி கோ பேட்டர் ட்ரைலர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக் சுப்ராஜ், ஸ்வீட் சாப்பிட போகிறோம் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வெளியான பேட்டர் ட்ரைலரில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. சூப்பர் ஸ்டார் கோலஸ் போடுறதே தனி ஸ்டைல் தான். சின்ன குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாராலையுமே ஈர்க்கப்பட்ட விஷயம் அது. உண்மையிலேயே மீண்டும் பழைய சூப்பர் ஸ்டாரை பார்த்த உணர்வு வருது. படங்களில் தலைவர் போகிற எல்லா காஸ்டியூமுமே அந்தந்த காலகட்டங்களில் ஃபேஷனாக மாறிட்டே இருக்கும். இளைஞர்கள் பலரும் ரஜினி ஸ்டைலில் சுற்றி தெரிஞ்சதை 80s 90s கிட்ஸ் பார்த்துருக்க முடியும். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய காஸ்டியூம் நிச்சயமாக ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். மற்ற எந்த நடிகர்களை விடவும் தலைவருக்கு காமெடி சென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனாலேயே அவருக்கு நிறைய குழந்தைங்க ரசிகர்களாக இருக்காங்க. இந்த ட்ரைலரில் ஒரு சில காட்சிகள் அந்த ரஜினிசத்தை நிரூபிச்சிருக்கு. காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருடைய ஆக்ஷன் காட்சிகளுக்கு அப்படின்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. பறந்து பறந்து வித்தியாசமாக அவர் போடுற ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல இருந்தே ட்ரெண்ட் செட்டராக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது அந்த பழைய ரஜினியுடைய ஆக்ஷன் சீன்ஸை மீண்டும் பார்க்க முடியும் அப்படின்னே தோணுது. ட்ரெய்லரே இப்படி அப்படின்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எகிரி கிடக்கு. மீண்டும் பழைய ரஜினிகாந்தை திரைக்கு கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். இந்த பொங்கலுக்கு ஸ்வீட் நிச்சயம்.